வணக்கம்டா மாப்பிள்ள தேனிலேருந்து. வணக்கம் மக்களே. நீங்கள் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வந்து பிளேயர் ஆஃப் த வீக் பேக் பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த பிளேயர் ஆஃப் த வீக் பேக்கில் வந்து நம்மளுக்கு எந்த பிளேயர்ஸ்லாம் நல்லா இருக்குது, எந்த பிளேயர்ஸ்லாம் நல்லா இல்லை, அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் வந்து நம்ம எந்த பிளேயர் வந்து பெஸ்ட்டான பிளேயர் இந்த பேக்கில் டாப் 3 என்னோடய பிக்ஸ் வந்து நான் இந்த ரிவ்யூவில் சொல்லுவேன். வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பிளேயர் பார்த்தீங்கன்னா ஹெண்டர்சன். இவர் வந்து டிஎம்எஃப் பாக்ஸ் டு பாக்ஸ் பிளேயர் வந்து இவர் வந்து இங்கிலாந்து. இவர் ஹைட் வந்து ரீசெண்டாக 182 பரவாயில்ல. அதுக்கப்புறம் வந்து இவரோட ஸ்டாட்ஸ் பார்த்தீங்கன்னா அட்டாக்கிங் டிஃபெண்டிங் பார்த்தீங்கன்னா அட்டாக்கிங் டிஃபென்சிவ் அவேர்னஸ் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது. பால் கண்ட்ரோல் 86, ரைட் பொசிஷன் நல்லாயிருக்கு 85, லோ பாஸ் லாஃப்ட் பாஸ் 90 நல்லாயிருக்கு, டிஃபென்சிவ் என்கேஜ்மெண்ட் நல்லாயிருக்கு 88, டேக்லிங் 83, அக்ரஷன் 88 பரவாயில்லைங்க, கொஞ்சம் டீசெண்டாக தான் இருக்குது. கார்டு வந்து ஃபினிஷிங் 71 பரவாயில்ல, டிஎம் ஃபினிஷிங் இருக்காது அவ்வளோவா. கேர்ள் 82, அப்புறம் ஸ்பீட் ஆக்சலேஷன் பார்த்தீங்கன்னா 75+, ஓகே குட் நல்லாயிருக்கு. அப்புறம் கிங் பவர் பார்த்தீங்கன்னா 86. என்னை பொறுத்த வரைக்கும் பரவாயில்லைங்க, கிங் பவர் 86 டிஎம்எஃப்க்கு வந்து ரொம்ப ஹையஸ்ட்டாக தான் இருக்குது, அது நல்லாயிருக்கு. அப்புறம் ஃபிசிக்கல் கான்டாக்ட் நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் ஸ்கில்ஸ் எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன் டச் பாஸ் இருக்குது, த்ரூ பாசிங், வெயிட்டட் பாஸ், பின் பாயிண்ட் கிராசிங், அவுட் சைட் கர்லர், லோ லாஃப்டட் பாஸ், இன்டரப்ஷன், கேப்டன்சி, ட்ராக் பேக் பரவாயில்லைங்க, எல்லாமே நல்லா தாங்க இருக்குது. இவர் வந்து என்ன ஃபார்மில் வராருன்னா வந்து இவர் ஸ்டாண்ட் ஃபார்மில் வராருங்க. இவர் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கார்டு கொஞ்சம் டீசெண்ட் தான், ரொம்ப ஓஹோ அப்படிலாம் கிடையாது, பரவாயில்லைங்க என்னை பொறுத்த வரைக்கும். சரி வாங்க அடுத்த கார்டுக்கு போகலாம். அடுத்த கார்டு பார்த்தீங்கன்னா வந்து ஹிரோனிமோ ரூலி. இவர் வந்து ஒரு அஃபென்சிவ் கோல் கீப்பர். அதுக்கப்புறம் வந்து இவர் ஹைட் வந்து 189 பரவாயில்லைங்க, ஹைட் நல்லா தான் இருக்குது. பார்ப்போம் இவர் ஸ்டாட்ஸ் போய் பார்ப்போம். பரவாயில்ல, ஒரு ஸ்டாட்ஸ் நல்லாயிருக்கு. கோல் கீப்பிங் வந்து 92, கேச்சிங் 86, அதுக்கப்புறம் வந்து ரிஃப்ளெக்ஸ் 93 இருக்குது, அப்புறம் ரீச் வந்து 89 பரவாயில்லைங்க, ஸ்டாட்ஸ் நல்லாயிருக்கு. உள்ளெல்லாம் போட்டிங்கன்னா வந்து 90+ ரீச் வந்துடும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல கோல் கீப்பர். அதாவது இப்போ தான் நீங்கள் புதுசாக வந்து டீம் இது பண்ணுறீங்கன்னா, பிகினராக இருக்கீங்கன்னா வந்து இவர் ஜிகே வந்து ஒரு நல்ல ஜிகே. கிக்கிங் பவர் பரவாயில்ல, எல்லாமே 70+, கிக்கிங் பவர், ஜம்ப் எல்லாமே 78+ இருக்குது. இவர் ஸ்கில்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து லாங் த்ரோ இருக்குது, பெனால்ட்டி சேவர் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ஃபைட்டிங் ஸ்பிரிட். இந்த கோல் கீப்பர் வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் இருக்கார். அன்வேவரிங்கில் போட்டிருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் ஃப்ரீ டு பிளேயர்ஸுக்கு வந்து. என்னை பற்றி ஒரு நல்ல கோல் கீப்பருங்க. அடுத்து வந்து கிளமெண்ட். இவர் வந்து சிபி. இவர் வந்து பில்டப்பில் வந்து வந்திருக்கார் பிளே ஸ்டைலில் வந்து. அதுக்கப்புறம் வந்து இவர் 186 ஹைட்டில் இருக்கார். இவர் ஃப்ரான்ஸ் பிளேயரு, ஓகே. இவர் வந்து என்ன ஃபார்மில் இருக்காருன்னு கடைசியில் பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து இவர் அட்டாக்கிங் டிஃபெண்டிங் ஸ்கில்ஸ், டிஃபெண்டிங் அவேர்னஸ் 91, டேக்லிங் 90, டிஃபென்சிவ் என்கேஜ்மெண்ட் 85, அக்ரஷன் 82 பரவாயில்லையே. டைட் பொசிஷன் வந்து 72 பரவாயில்லைங்க. லோ பாஸ் லாஃப்டட் பாஸ் வந்து 75 மேலே இருக்குது பரவாயில்ல. ஹெட்டிங் 90 பரவாயில்லைங்க, சீரியஸ்லி ஹெட்டிங் 90 இருக்கிறது பெரிய விஷயம் தான், ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்பீட் 81, ஆக்சலேஷன் 77, கிக்கிங் பவர் 71, ஜம்பிங் 89, உள்ளே போட்டால் 90 மேலே வந்துடுவார். ஃபிசிக்கல் கான்டாக்ட் 88, பேலன்ஸ் 70, ஸ்டாமினா 85 பரவாயில்லைங்க. ஒரு டீசென்ட் கார்டு என்னை பொறுத்த வரைக்கும் வந்து. ஏன்னா ஸ்பீட் 81 இருக்கிறது ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸுங்க அவருக்கு வந்து. இப்போ ஸ்கில்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கில்ஸ் இவர் நிறைய ஸ்கில்ஸ் வச்சுருக்காங்க, முக்கியமான ஸ்கில்ஸ் நிறையா இருக்குது. ஹெட்டிங் இருக்குது, மேன் மார்க்கிங் இருக்குது, அதுக்கப்புறம் பிளாக்கர் ஒரு ஸ்கில் இருக்குது, ஒன் டச் பாஸ், நிறைய ஸ்கில்ஸ் கொடுத்துருக்காங்களேன்னு நினைக்கும் போது தான் வந்து இவர் இன்கன்சிஸ்டன்ட் ஃபார்மில் போட்டாங்க. அவ்வளோதான், வழக்கம் போல் கொனாமி வேலையை பார்த்து விட்டாங்க. வாங்க நம்ம அடுத்த பிளேயர் போவோம். அடுத்த கார்டு வந்து ஃப்ராங்க். இவர் வந்து சென்ட்ரல் மிட்ஃபீல்டர் வந்து இவர் பாக்ஸ் டு பாக்ஸில் வராது. இவர் வந்து 184 ஹைட்டு. சரி வாங்க நம்ம போய் இவர் ஸ்டாட்ஸ் போய் பார்ப்போம். இவர் ஸ்டாட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து பால் கண்ட்ரோல், ட்ரிப்ளிங் வந்து கன்ஃபார்ம் 90 மேலே போயிடும் உள்ளே வைக்கும் போது. லோ பாஸ் நல்லாயிருக்கு 88, டைட் பொசிஷன் 80, டிஃபென்சிவ் என்கேஜ்மெண்ட் 80, டேக்லிங் 80, அதுக்கப்புறம் அக்ரஷன் 86, டிஃபென்சிவ் அவேர்னஸ் கம்மியாக இருக்குது, சீரியஸ்லி 75 தான் இருக்குது ஒரு சிஎம்எஃப்க்கு. அதே மாதிரி அட்டாக்கிங் அவேர்னஸும் 70 தான் இருக்குது. எப்படி வரைக்கும் மினிமம் 75 ஆச்சு இருக்கணும் அட்டாக்கிங் அவேர்னஸ் வந்து, சாரி அஃபென்சிவ் அவேர்னஸ், ரெண்டு ஒன்று தான். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இது ஸ்பீட் ஆக்சலரேஷன் நல்லா இருக்குங்க, 88, ஸ்பீட் ஆக்சலரேஷன் 80, கிக்கிங் பவர் 88, உள்ளே வைக்கும்போது 90 ஒரு வாய்ப்பு இருக்குது, ஜம்பிங் 82, ஃபிசிக்கல் கான்டாக்ட் சீரியஸ்லி சூப்பராக இருக்குங்க. நான் பார்த்த கார்டிலே வந்து ஃபிசிக்கல் கான்டாக்ட் நிறையா இருக்க கார்டு இதுதான் இப்போதைக்கு பார்த்த வரைக்கும் பிளேயர் ஆஃப் தி வீக்கில். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டாமினா 91 நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்கில்ஸ் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஸ்கில்ஸ்லாம் நிறையா இருக்குங்க, டபுள் டச்சு, அதுக்கப்புறம் வந்து லாங் ரேஞ்ச் ஷூட்டிங்கு, வெயிட்டட் பாஸ், ஒன் டச் பாஸ், இன்டரப்ஷன்லாம் இருக்குது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு ஆவரேஜ் கார்டோட கம்மி தாங்க சிஎஸ்டி என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா வந்து இதில் வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் தான் இருக்குது. அது போக வந்து அவேர்னஸ் வந்து நல்லா இல்லை, அஃபென்சிவும் நல்லா இல்லை, டிஃபென்சிவும் நல்லா இல்லை, 70 தான் இருக்குது. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் இதை கன்சிடர் பண்ண வேணாம். அடுத்து வாங்க அடுத்த ஸ்டாட்ஸ் பார்ப்போம். அடுத்த கார்டை பார்ப்போம். அடுத்த கார்டை பார்த்தீங்கன்னா உஸ்மான் டம்புலே. இவர் நிறைய பேரோட ஃபேவரட் கார்டு இதாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பொரிஃபிக் விங்கரில் வந்திருக்காரு இவர் வந்து ரைட் விங் பிளேயர் இவர். அதுக்கப்புறம் வாங்க இப்போ அட்டாக்கிங் பார்ப்போம். அட்டாக்கிங் பார்த்தீங்கன்னா அஃபென்சிவ் அவேர்னஸ் 80 பரவாயில்ல, பால் கண்ட்ரோல் ட்ரிப்ளிங் சூப்பருங்க 93, 94, டைட் பொசிஷன் 89, உள்ளே போட்டால் 90 வந்துருவார். பாஸும் வந்து 79, 79 இருக்குது, உள்ளே போட்டால் 81 நினைக்கிறேன். ஃபினிஷிங் 86 பரவாயில்ல, நல்லா இருக்குது கார்டு. அப்புறம் வந்து செட் பீஸ் பார்த்திங்கன்னா 70 இருக்குது பரவாயில்ல, கேர்ள் 80, அப்புறம் வந்து ஸ்பீட் ஆக்சலேஷன் சூப்பருங்க, தரமான கார்டுங்க. ஸ்பீட் ஆக்சலேஷன் பாருங்கள் 93, 94, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிக்கிங் பவர்ஸ் 87 சூப்பர். அப்புறம் ஃபிசிக்கல் கான்டாக்டாக ஒரே குறை இந்த கார்டில், ஏன்னா 64 தான் இருக்குது. எனக்கு வந்து ஃபிசிக்கல் கான்டாக்ட் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா கொடுத்துருந்தா சூப்பராக இருந்திருக்கும். பேலன்ஸும் ஸ்டாமினா சூப்பராக இருக்குது 86, 88. அவர் ஸ்கில்ஸ் எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸ் நிறையா வச்சுருக்காரு, டபுள் டச்சு,
அப்புறம் வந்து த்ரூ பாசிங், பின் பாயிண்ட் கிராசிங், அதுக்கப்புறம் வந்து ஹீல் ட்ரிக், அதுக்கப்புறம் நிறைய என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல கார்டுங்க. சீரியஸ்லி இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் கார்டுங்க அந்த பேக்கில். இந்த பிளேயர் ஆஃப் வீக்லேயே வந்து உஸ்மான் டம்புலே வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் கார்டு. இப்படிலாம் வந்து எனக்கு சொல்லணும்னு ரொம்ப ஆசை தாங்க. ஆனால் சீரியஸ்லி ஒரே ஒரு மெயினான குறை என்ன வச்சுட்டாங்கன்னா ஃபார்ம் வந்து வழக்கம் போல் இன்கன்சிஸ்டன்ட் ஃபார்மில் போட்டாங்க. இது முன்னாடி வந்த டம்புலே கார்ட்லேயே வந்து இன்கன்சிஸ்டன்ட் ஃபார்ம் தான். ஆனால் உங்களுக்கு ஃபார்ம் வந்து உங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் இந்த கார்டு கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகலாம். ஓகே வாங்க அடுத்த இது போகலாம். என்னோட ஆடை போட்டாங்க. சரி வாங்க அடுத்த கார்டு போவோம். ஆடை முடிச்சுட்டு போவோமா? சரி வாங்க அடுத்து ரஃபீனியா. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ரஃபீனியா வந்து நிறைய பேர் ஃபேவரட் பிளேயராக இருப்பாங்க இந்த பேக்கில் உஸ்மான் டம்புலே ஈக்குவலாக. ஏன்னா வந்து இப்போ ரஃபீனியா வந்து ஹோல் பிளேயரில் வராது. இவர் வந்து என்ன சொல்கிறது 176 ஹைட்டு, பிரசிலியனு. அதுக்கப்புறம் இவர் அட்டாக்கிங் பார்த்தீங்கன்னா வந்து 86 இருக்குது. அட்டாக்கிங் அவர்னஸ் பரவாயில்ல. பால் கண்ட்ரோல் 93, ட்ரிப்ளிங் 93, டைட் பொசிஷன் 89 பரவாயில்லையே. லோ பாஸ் லாஃப்டர் பாஸ் 74, 75 பரவாயில்ல. ஃபினிஷிங் 87, உள்ளே போட்டால் 89, 90 வரும்னு நினைக்கிறேன். அப்புறம் ஹெட்டிங் 75, செட் பீஸ் 80, கேர்ள் 82, அதாவது டிஃபென்சிவ் என்கேஜ்மெண்ட் 73, அக்ரெஷன் 73. தான் எவன்டா கேட்டான், அது எதுக்குடா கொடுக்குறாங்க. சரி அதுக்கப்புறம் ஸ்பீட் வந்து 92, ஆக்சலேஷன் 95, கிக்கிங் பவர் 88, உள்ள வச்சு 90 வரும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ஜம்பிங், ஃபிசிக்கல் கான்டாக்ட் பரவாயில்ல 70 மேலே இருக்குது. பேலன்ஸ் 84, ஸ்டாமினா 90 வந்துடும். அப்புறம் ஸ்கில்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ஸ்கில்ஸ் இருக்காரு. டபுள் டச் இருக்காரு, த்ரூ பாசிங், பின் பாயிண்ட் கிராசிங், அதுக்கப்புறம் ஹீல் ட்ரிக் இருக்குது, அக்ரோபேட்டிக் ஃபினிஷிங் இருக்குது, ஹெட்டிங் இருக்குது. பரவாயில்லைங்க ஸ்கில்ஸ் நிறையா வச்சிருக்காரு. ஃபஸ்ட் டைம் ஷாட் இருக்குது, அவுட் சைட் கேர்லர் இருக்குது. என்னென்ன பொசிஷன்லாம் விளையாடுறாருன்னா ரைட் விங் விளையாடுவார், லெஃப்ட் விங் விளையாடலாம், அப்புறம் ஏஎம்எஃப், அதுக்கப்புறம் வந்து எல்எம்எஃப் விளையாடலாங்க. பரவாயில்லைங்க. இவர் என்ன ஃபார்மில் இருக்காரு? இவர் வந்து அன்வேரிங் ஃபார்மில் இருக்காருங்க. பரவாயில்லைங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இவர் தான் பெஸ்ட்டு கார்டாக இருப்பார் நினைக்கிறேன் இந்த பேக்கில். பார்ப்போம் மிச்சம் என்ன கார்டெலாம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அடுத்த கார்டு போகலாமா? அடுத்த பிளேயர் பார்த்தீங்கன்னா வந்து லைமர். இவர் வந்து யாருன்னா வந்து ரைட் பேக், ஆர்பி. இவர் அஃபென்சிவ் வின் பேக்குன்னு சொல்கிறாங்க. அந்த பிளே ஸ்டேஜில் வந்திருக்காரு இவர். அவர் 180 ஹைட் இருக்குது இவர்கிட்ட. சரி வாங்க இவர் ஸ்டாட்ஸ் போய் பார்ப்போம். இவர் ஸ்டாட்ஸில் வந்து அட்டாக்கிங் பார்ப்போமா? அட்டாக்கிங் வந்து என்னென்னா வந்து இவருக்கு 76 அவேர்னஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பால் கண்ட்ரோல் 80, லோ பாஸ் லாஃப்டட் பாஸ் பரவாயில்ல 85 இருக்குது, 88 இருக்குது, லோ பாஸ் 88. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஃபென்சிவ் அவேர்னஸ் வந்து 81, டிஃபென்சிவ் என்கேஜ்மெண்ட் 89, டேக்லிங் 80, அக்ரெஷன் 90 பரவாயில்ல, அக்ரெஷன் நிறையா இருக்குங்க. ஃபினிஷிங் வந்து 73 இருக்குது. பாருங்கள் எல்லாமே க்ரீனாக தான் இருக்குது. ஸ்பீடு 89, ஆக்சலேஷன் 84, கிக்கிங் பவர் 81, ஜம்பிங் 81, ஃபிசிக்கல் கான்டாக்ட் 82, பேலன்ஸ் 84, ஸ்டாமினா 94. பரவாயில்லைங்க. சீரியஸ்லி என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இவர் ஸ்பீட் ஆக்சலேஷன் நல்லா இருக்குது. ஒரு ஆர்பிக்கு வந்து பரவாயில்லைங்க இருக்குது. ஆனால் 19 தான் இன்னும் சூப்பராக இருக்கும். சரி வாங்க ஸ்கில்ஸ் பார்த்தீங்கன்னா லாங் ரேஞ்ச் ஷூட்டிங் வந்துருக்கு, அப்புறம் ஒன் டச் பாஸ், பின் பாயிண்ட் கிராசிங், லோ லாஃப்டட் பாஸ் இருக்குது, மேன் மார்க்கிங், இன்டர்செப்ஷன், அதுக்கப்புறம் சைட்லிங் டேக்கிள். அதுக்கப்புறம் வந்து இவர் என்ன பொசிஷனில் விளாட்னா ஆர்பி விளாட்லாம், ஆர்எம்எஃப் விளாட்லாம், அப்புறம் வந்து சிஎம்எஃப், டிஎம்எஃப் விளாட்லாம். பரவாயில்லைங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கார்டு வந்து என்ன ஃபார்மில் வந்துருக்குன்னா வந்து அன்வேவரிங் ஃபார்ம் வேறு. லைமர் என்னை பொறுத்த வரைக்கும் பரவாயில்லைங்க. சீரியஸ்லி என்ன ஒன் ஆஃப் த அண்டர் ரேட்டட் கார்டு நினைக்கிறேங்க இந்த பேக்கில். இன்கேஸ் ஸ்பீட் ஆக்சலேஷன் மட்டும் 90 அந்த மாதிரி ப்ளஸ் இருந்துச்சுன்னா சீரியஸ்லி தரமான கார்டுங்க அது. சரி வாங்க அடுத்த கார்டு போவோம். அடுத்த கார்டு வந்து ஒகுவா. இவர் வந்து ஒரு கோல் பவுச்சர். இவர் சிஎஃப் பொசிஷனில் வராது. இவர் வந்து 186 ஹைட். அவர் பேர் என்னது? ஒகுவா கரெக்டாக தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். சரி வாங்க இவர் வந்து என்னென்னா வந்து இவர் அட்டாக்கிங் பார்ப்போம். என்னென்னா பிளாங்காக இருக்குது என்னாச்சு. சரி வாங்க அட்டாக்கிங் எந்த இருக்குது அதே அட்டாக்கிங் வந்து என்னென்னா வந்து அட்டாக்கிங் அவேர்னஸ் அஃபென்சிவ் அவேர்னஸ் 86, பால் கண்ட்ரோல் 83, ட்ரிப்ளிங் 80, லோ பாஸ் வந்து 70 தான் இருக்குது, டைட் பொசிஷன் 78. டைட் பொசிஷன் இன்னும் கொஞ்சம் இருந்துருக்கலாம் அந்த கார்டுக்கு. ஏன்னா வந்து இவர் வந்து கோல் போச்சு வேறு. ஃபினிஷிங் 86 இருக்குது, அப்புறம் ஹெட்டிங் 81, கேர்ள் 71, அப்புறம் ஒரு ஸ்பீட் ஆக்சலேஷன் பார்த்தீங்கன்னா 84, 85. ஒரு கோல் போச்சதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் 90 மினிமம் இருந்திருக்கணுங்க என்னை பொறுத்த வரைக்கும். கிக்கிங் பவர் பரவாயில்ல 85, ஜம்பிங் 86, ஃபிசிக்கல் கான்டாக்ட் 79, அதுக்கப்புறம் வந்து ஸ்டாமினா கொஞ்சம் இருக்குது 80 மேலே. ஸ்கில்ஸ் வந்து என்னெல்லாம் இருக்குன்னா இவர்கிட்ட வந்து ஃபஸ்ட் டைம் ஷாட் இருக்குது, அக்ரோபேட்டிக் ஃபினிஷிங், லாங் ரேஞ்ச் ட்ரைவ் இருக்குது, அப்புறம் பெனால்ட்டி ஸ்பெஷலிஸ்ட், ஃபைட்டிங் ஸ்பிரிட், இந்த மாதிரி நிறைய ஸ்கில்ஸ் அவர்கிட்ட. ஹெட்டிங் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இவர் வந்து என்ன ஃபார்மில் வந்திருக்காருன்னா வந்து வந்திருக்காரு இவர் ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் வந்திருக்காருங்க. இவர் என்ன பொசிஷன் ஆடுவார்னா வந்து சிஎஃப், எஸ்எஸ் விளாடுவார், அதாவது செகண்ட் ஸ்ட்ரைக்கர். அதுக்கப்புறம் வந்து ஏஎம்எஃப் விளாடுவாருங்க. நம்ம வந்து அந்த பொசிஷனில் போய் சேஞ்ச் பண்ணோம்னா. சரி வாங்க நம்ம அடுத்த கார்டு போவோம். அடுத்த கார்டு பார்த்தீங்கன்னா கூபோ. நிறைய பேருக்கு இவர் தெரியும் நினைக்கிறேன். கூபோ நிறைய கார்டு ஊடையில் விட்டுருந்தாங்க இவருக்கு. ஆர்எம்எஃப் பொசிஷனில் வேறு இவர் வந்திருக்காரு. க்ரியேட்டிவ் பிளே மேக்கர் வேறுங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுங்க பிளேயிங் ஸ்டைலில். க்ரியேட்டிவ் பிளே மேக்கர் என்ன ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா இவர் எப்படி வர்றாருன்னா வந்து அட்டாக்கிங்கில் பார்த்தீங்கன்னா அஃபென்சிவ் அவேர்னஸ் 81 இருக்குது, பரவாயில்ல டீசென்ட். அதுக்கப்புறம் வந்து பால் கண்ட்ரோல் ட்ரிப்ளிங் 91 சூப்பருங்க. அதுக்கப்புறம் டைட் பொசிஷன் 88, உள்ளே வச்சா 90 ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் லோ பாஸ் 80. அப்புறம் என்ன டிஃபென்சிவ் என்கேஜ்மெண்ட். இது எதுக்குடா கொடுக்குறீங்க டிஃபென்சிவ் என்கேஜ்மெண்ட்டு? இவர் யாரா இவர் ஸ்ட்ரைக்கர் தானடா அவர், சாரி ரைட் மிட்ஃபீல்டர் தானே இவர். ஃபினிஷிங் 84, கேர்ள் 80 மேலே இருக்குது. அவர் ஸ்பீடு ஆக்சலேஷன் சூப்பருங்க. இப்போ இதை தான் சொன்னேன் 92, 93. ஒரு ஆரம்ப பிளேயருக்கே வந்து 92, 93 அதாவது
ஸ்பீட் ஆக்சலேஷன் இருக்குன்னா வந்து ஒரு கோல் போச்சுக்கு எப்படி இருந்திருக்கணும், இதை தான் சொல்கிறேன். அப்புறம் ஸ்கில்ஸ் பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட வந்து நிறையா இருக்குங்க அவரை கம்பேர் பண்ணும்போது. டபுள் டச்சு, அப்புறம் கிராஸ் ஓவர் டர்ன், ஸ்டெப் ஆன் ஸ்கில்ஸ் கண்ட்ரோல் எல்லாம் என்னென்னே தெரியல எனக்கு. லாங் ரேஞ்ச் டிரைவ், அப்புறம் ஒன் டச் பாஸ் இருக்குது, த்ரூ பாசிங், இந்த மாதிரி நிறைய ஸ்கில்ஸ் இவர்கிட்ட இருக்குங்க. இவர் என்ன ஃபார்மில் வர்றாருன்னா வந்து இவர் வேறு அன்வேவரிங் ஃபார்மில் வேறு வராருங்க. என்னை பொறுத்தவரைக்கும் இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேயருங்க கூபோ. சரி வாங்க நம்ம நெக்ஸ்ட் பிளேயர் போவோமா. கேம்ஸ் மேன்ஷிப் வேறு இவர்கிட்ட இருக்குங்க. இப்போ கேம்ஸ் மேன்ஷிப் வந்து நிறைய யூஸ் ஆகலான்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. ஏன்னா கேம்ஸ் மேன்ஷிப் எது கொடுக்குறான்னு எனக்கு தெரியல சீரியஸாக ஸ்கில்லில் வந்து. சரி வாங்க நம்ம அடுத்த கார்டுக்கு போவோம். அடுத்த பிளேயர் வந்து பேரிஸ் ஆல்ஃபர். இவர் தான் எனக்கு கிடச்சாங்க அந்த ஸ்பின்னில் வந்து, எனக்கு ஃப்ரீ ஸ்பின்னில். இவர் வந்து ஒரு LMF வந்து இவர் ஹோல் பிளேயர். இவர் பார்த்திங்கன்னா 186 ஹைட்டில் இருக்கார். சரி வாங்க நம்ம போய் இப்போ அவர் ஸ்டாட்ஸ் போய் பார்ப்போம். இவர் அட்டாக்கிங் ஸ்டாட்ஸ் மூலம் நம்ம பார்ப்போம். இவர் அட்டாக்கிங் ஸ்டாட்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா வந்து அஃபென்சிவ் அவேர்னஸ் வந்து 92, பால் கண்ட்ரோல் 84, ட்ரிப்ளிங் 85, டைட் பொசிஷன் 83, லோ லாஃப்டர் பாஸ் வந்து 75 மேலே 2 பேர் 78 அதில் இருக்குது. அவர் ஃபினிஷிங் 85, டிஃபென்சிவ் என்கேஜ்மெண்ட் 78, டேக்லிங் 70, அக்ரெஷன் 83. பரவாயில்ல, அக்ரெஷன் நிறையா இருக்குது. ஒரு RMF பிளேயருக்கு வந்து இவ்வளோ அக்ரெஷன் இருக்கிறது பரவாயில்லைங்க, என்னை பொறுத்த இது குட் தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஸ்பீட் ஆக்சலேஷன் பார்த்திங்கன்னா 93, 92. சீரியஸ்லி ஸ்பீட் ஆக்சலேஷன் நல்லா இருக்குங்க இந்த காரை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் கிங் பவர் 86, அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் கான்டாக்ட் நல்லாயிருக்கு, பேலன்ஸ் நல்லாயிருக்கு, ஸ்டாமினா நல்லாயிருக்கு, எல்லாருமே 81+. அப்புறம் ஸ்டாமினா 89. சூப்பருங்க என்னை பொறுத்த வரைக்கும். ஸ்கில்ஸ் இவருக்கு பார்த்தீங்கன்னா வந்து டபுள் டச் இருக்குது, அதுக்கப்புறம் லாங் ரேஞ்ச் ஷூட்டிங், ரைசிங் ஷாட், அக்ரோபேட்டிக் ஃபினிஷிங், ஃபஸ்ட் டைம் ஷாட், ஒன் டச் பாஸ் இருக்குது பரவாயில்லையே. அதுக்கப்புறம் ஃபைட்டிங் ஸ்பிரிட் இருக்குது, ட்ராக் பேக் இருக்குது. இவர் வந்து அன்வேவரிங் ஃபார்ம் நினைக்கிறீங்க, என்னை பொறுத்த ஸ்டாண்ட் அன்வேவரிங்காக தெரியல கிளியர்லி, என்னை பொறுத்த வரைக்கும் அன்வேவரிங்காக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த கார்டு வந்து பெட்ரோங்க. இவர் வந்து ஒரு ரைட் பேக், இவர் அஃபென்சிவ் இம்பேக்ட், இவரும் அஃபென்சிவ் இம்பேக்ட் தான் போகிறார் அவரை மாதிரி. ஹைட் வந்து 179. அதுக்கப்புறம் ஒரு போர்ச்சுகல் பிளேயர் வேறு, நிறைய பேர் தெரியும் நினைக்கிற வேறு பெட்ரோ. சரி வாங்க இவர் ஸ்டாட்ஸ் போய் பார்ப்போம். இவர் ஸ்டாட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அட்டாக்கிங்கில் பார்த்தீங்கன்னா அஃபென்சிவ் அவேர்னஸ் 83, பால் கண்ட்ரோல் 82, ட்ரிபிளிங் 81, டைட் பொசிஷன் கம்மியாக இருக்குது 79, லோ பாஸ் லாஃப்டர் பாஸ் பரவாயில்ல எல்லாம் 80 மேலே. பரவாயில்ல, ஃபினிஷிங் கம்மி தாங்க, பரவாயில்ல என்னை பொறுத்த வரைக்கும் RB தானே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து டிஃபென்சிவ் அவேர்னஸ் பாருங்கள் எல்லாமே பச்சை கலரில் இருக்கு பாருங்கள். டிஃபென்சிவ் அவேர்னஸ் 81, அப்புறம் என்கேஜ்மெண்ட் 81, அப்புறம் டேக்லிங் அக்ரெஷன் 87, ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 90 பரவாயில்லையே, ஆக்சலேஷன் 89, கிங் பவர் 85, அப்புறம் ஜம்ப் இல்லை, சரி இப்போ ஜம்ப் பிரச்சனை இல்லை. அப்புறம் ஃபிசிக்கல் கான்டாக்ட் 72, பரவாயில்ல கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்டாமினா நிறையா இருக்குங்க 90க்கு மேலே. அப்புறம் ஸ்கில்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கில்ஸ் இருக்குது, ஹெட்டிங், லாங் ரேஞ்ச் ஷூட்டிங்கு, ரைசிங் ஷாட்ஸ், அப்புறம் பின் பாயிண்ட் கிராசிங், லாங் த்ரோ, மேன் மார்க்கிங், இன்டர்செப்ஷன், இந்த மாதிரி நிறைய ஸ்கில்ஸ் இருக்குது. அப்புறம் இவர் வந்து RB விளையாடலாம், அதுக்கப்புறம் வந்து RMF, அதுக்கப்புறம் வந்து விங்கில் வச்சு விளையாடலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இவர் RB வச்சு விளையாண்டா மட்டும் போதும்னு நினைக்கிறேங்க. அப்புறம் இவர் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா வந்து இவர் ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் தான் இருக்கார். அவ்வளோதாங்க, நம்ம இப்போ 11 பிளேயர் ஸ்டாட்ஸும் பார்த்தாச்சு. சரி வாங்க இப்போ என்னோடய டாப் 3 பிக்ஸ் சொல்கிறேன். அதில் வந்து ஃபஸ்ட்டு பிக் என்னென்னா வந்து கூபோ தாங்க சொல்லுவேன். ரெண்டாவது வந்து ரஃபினியா, தேர்டு வந்து லைமருங்க. தேர்டு ஒன்று வந்து ஏன்னா வந்து அவர் வந்து ஸ்பீட் ஆக்சிலேஷன் நல்லாயிருக்கு, ஃபார்மும் வந்து அவருக்கு நல்ல ஃபார்ம், அன்வேரிங் ஃபார்மு. நிறைய பேர் வந்து உஸ்மான் டாம்புலே ஏன் ஒரு செலக்ட் பண்ணல, ஏன்னா வந்து அவர் வந்து அன்வேரிங் ஃபார்மில் இல்லைங்க. அட்லீஸ்ட் அவர் ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் இருந்தால் கண்டிப்பாக செலக்ட் பண்ணியிருப்பாங்க, டாப் 3ல கண்டிப்பாக வந்திருப்பார். அவர் வந்து இன்கன்சிஸ்டன்ட் ஃபார்மில் வழக்கம் போல் வந்ததுனால வந்து நிறைய மேட்சஸில் யூஸ் பண்ண முடியாதுல்ல லைவ் மேட்ச்சில், அதனால தான். நாளைக்கு நிறைய பேருக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வந்து இந்த சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ நிறைய வீடியோஸ் வந்து அப்கமிங்கில் வந்து வரதா இருக்குது. உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது சஜஷன் ஏதாச்சும் கொடுக்கணும்னா வந்து கண்டிப்பாக கொடுக்கலாம் கமெண்ட் செக்ஷனில். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கூட கமெண்ட்ஸில் போடலாம். நன்றி.